டாடா ஏஸில் டஃபா இல்லாத வண்டி வந்துருச்சு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துக்குமே தெரிஞ்சாலும் நம்ம ஏற்கனவே டஃபாயிலோடு எடுத்த பாருங்க. அந்த வண்டியில் டஃபாயிலை வந்து கலட்டலாமா? டஃபாயில் டாங்க கழட்டிடலாமா? அப்படி கலட்டினா ஏதாவது பிரச்சனைகள் வருமா? கலட்டினா மைலேஜ் ட்ராப் ஆகுமா? கலட்டினா பிக்கப் குறையுமா? அப்படின்னு பல டவுட் இருக்கும். ஏன் கழட்டவே முடியாதோ அப்படின்ற டவுட் இருக்கும். இல்லைங்க, தைரியமாக நீங்கள் வந்து கலட்டலாம். ஆனால் கலட்டுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல டஃபாயில் கலட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புத்தம்புது வண்டி எடுத்திருந்தீங்கன்னா அந்த 80,000 கிலோமீட்டர் வாரண்ட்டி, அந்த ஃப்ரீ சர்வீஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு செல்லாமல் போயிடும். அதனால் புது வண்டியில் கலட்டுறது தப்பு. கொஞ்சம் ஓடின வண்டியில் கலட்டலாம். அப்படி கலட்டும் போது இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை அதை ரீசேல்ஸ் பண்ணும்போது இவன் என்னமோ பண்ணி வச்சுருக்காண்டா, ஒரிஜினாலிட்டி அப்புறம் உழைச்சிட்டாண்டான்னு சொல்லிட்டு அந்த வண்டி பெரிதான ரீவேல்யூஷன் திருப்பி விற்கும்போது பெரிதான ரேட்டு வந்து கொடுக்காது. 3வது, உங்களுடைய வண்டி கொஞ்சம் பழசாகி உங்கள் வண்டி புகை தள்ளிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த எஃப்சிக்கு அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் செக்கப் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ சைலன்சரில் புகை வர்றதை மிஷினில் அலைன்மெண்ட் பார்ப்பாங்க. புகை அதிகமாக தள்ளிச்சுன்னா மீண்டும் உங்களை டஃபாயில் வந்து மாட்டிட்டு வர சொல்லுவாங்க. அப்படி டஃபாயில்னால் டஃபாயிலை மட்டும் கழட்டக்கூடாதுங்க. டஃபாயிலுக்கான அந்த விசேஷமான சைலன்சர், அதுக்குரிய அந்த சென்சாரில் இருக்கக்கூடிய ஒயர் அனைத்துமே கலட்டணும். அப்படி கலட்டும் போது மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரிஷியன் 2 பேரும் இருக்கணும், அல்லது 2ம் தெரிஞ்ச ஆளாக இருக்கணும். அதே போல் வெட்டிரவோ பிச்சிரவோ உடச்சிரவோ கூடாது. பத்திரமா பின் டைப்பாக கலட்டி வீட்டில் வைக்கணும். அப்படி வைக்கக்கூடிய திறமை உள்ளவங்ககிட்ட மட்டும்தான் கலட்டணும். கழட்டி தரும்போது எப்படி கலட்டுவீங்கன்னு கேளுங்க. நான் கழட்டி தரேன்னு யாராவது சொன்னால் எப்படி கலட்டுவீங்க? கழட்டும் போது வந்து என்ன செய்யக்கூடாது, அதை உடைச்சிரவோ பிச்சிரவோ கூடாது அப்படின்னு சொல்லி கழட்டுங்க. அப்படி கலட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மைலேஜ் குறையுமானா மைலேஜ் கூடும், தைரியமாக இருங்க. பிக்கப் குறையுமானா பிக்கப்பும் கூடும், அதுக்கும் தைரியமாக இருங்க. ஏன்னா நம்ம முகத்தில் இருந்த மாஸ்க் எடுத்து விட்டால் மூச்சை சுவாசிக்கும் போது ஃப்ரீயாக பண்ணலாம்ல. அப்படி பண்ணும்போது உங்கள் வண்டியோடைய பிக்கப் அதிகமாக இருக்கும். இதில் உங்கள் தரப்பில் யாராவது கழட்டுறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னா அவ்வளோலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் மெக்கானிக்கர்கிட்ட கேளுங்க, அவரே யோசனை பண்ணுவாங்க. இங்கே கிட்டத்தட்ட மதுரையில் 100 வண்டி இருக்குன்னா கிட்டத்தட்ட 10 வண்டியில் வந்து டஃபாயில் வந்து வேணுக்குன்னே கழட்டிட்டாங்க. அந்த கழட்டினவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓன் கம் டிரைவர், தானே ஓனர் தானே மந்திரி அப்படின்றவங்க தான் கலட்டுறாங்க. அதே இது ஏவாரிகள் டஃபாயில் வந்து கலட்டி விற்பனை பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா கலட்டும் போது வண்டி வேல்யூஷன் போயிடுன்றதுக்காக சில வண்டி விற்பனையாளர்கள் என்ன செய்கிறாங்க, பழைய வண்டி விற்பனையாளர்கள் அந்த டஃபாயில் வந்து கலட்டுறது இல்லை. நீங்கள் கேட்டால் நாங்கள் கழட்டி தர்றோம் அப்படின்னு வேணுமா ரிக்வஸ்ட் வைப்பாங்க. அதனால் நண்பர்களே, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கழட்டுங்க. கழட்டுறதுனால தப்பு இல்லை, தைரியமாக கழட்டலாம்.